இவரை மிஸ் பண்ணிட்டோமே ச்சே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் வேதனையில் சி விஜயபாஸ்கர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்றவர்கள் அவர் கட்சியில இணைஞ்சிருக்காரு. 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவர் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு படத்துல டயலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு தேதியில நாடு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் என்ன செஞ்சாலும் சரி. அப்படித்தான் அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போனாங்களா? எனக்கு இதை சொல்றதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதிமுகவிலிருந்து செல்பவர்களுக்கு அவர்களுக்கு குனிந்து விழுந்து வணங்குவதற்கு யாரேனும் ஒரு தலைவர்கள் தேவை. இன்னைக்கு திமுக தனித்து 59 இடங்கள்ங்க, 118 இடத்துக்கு இன்னும் 59 சீட்டு தேவை. நீங்க கூட்டணியோட 73 வச்சீங்கன்னா கூட 45 சீட்டு தேவை. சாத்தியமே இல்லாத ஒன்று. இத போய் பண்ணிச்சு திமுகன்னு ஒரு பழிய சுமத்துறீங்க. திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு இதை தான் பேசுவாங்க. ஏன் தெரியுமா? இங்க பச்சை பிள்ளைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடக்கிறது அல்லவா, அதை நீங்க பேசிடக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிறோமா உத்தரப்பிரதேசம் இருக்கிறோமா, பூனை தன் குட்டியை கடிப்பது போல ஐயா பேசன்முகம் தாவேக்காவை விமர்சிக்கிறார், எலியை கடிப்பது போல திமுக விமர்சிக்கிறார். ஏன்னா இந்த 4 எம்எல்ஏக்கள் நாளைக்கு எப்ப வேணாலும் தாவேக்கா நிலைப்பாடு கொஞ்சம் மாறிச்சுன்னா அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமிகு செந்தில்வேல் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையில சுட சுட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல நிர்வாகிகள் தாவேகாவில போய் இணைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி மாதிரி இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இப்படி ஒவ்வொருத்தரா ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில போய் இணையறதை எப்படி பார்க்கிறீங்க? திரு விஜய் அவர்களினுடைய ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலான அவருடைய தீவிரமான சமூக செயல்பாடு, குறிப்பாக அவர் ஹிந்தி எதிர்ப்பு, மொழி உரிமை, கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு, இந்த மாதிரியாக தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமை ஜீவாதார பிரச்சனைகளில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு போராடி சிறைக்கு சென்று பல்வேறு இன்னல்களை அனுபவித்து இந்த மக்களுக்காக ஏராளமானவற்றை இழந்து அவர் மிகுந்த கொள்கை பிடிப்போடு கடந்த 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பொது வாழ்வில் பயணித்தார் அல்லவா, அந்த பயணத்தின் பால் ஈர்க்கப்பட்டு ஆஹா இப்படி ஒரு தலைவரையோட அல்லவா நாம் இருக்க வேண்டும், இவரை மிஸ் பண்ணிட்டோமே ச்சே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் வேதனையில் திரு விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்றவர்கள் நாம இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரோட இணையாம இப்படி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் பாக்கிறேன். சார், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் அதிமுகவுல அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்சியை நாங்க இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ஆட்சி, அதனால அதிமுகவில் இருப்பவர்கள் விருப்பத்தோட தான் இங்க தாவேகாவுல இணையறாங்க அப்படின்ட்டு அதை ஒரு காரணமா எடுத்துக்க முடியாதா? நீங்க சொன்னது எல்லாமே ஒரு சர்க்காஸ்டிக்கான ரீசனா இருக்கே சார். இல்ல, அப்ப அதையும் எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பல்வேறு காரணங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இணையறது தாவேகாவுல இப்ப 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவர் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு படத்துல டயலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு தேதியில நாடு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் என்ன செஞ்சாலும் சரி. ஆமா, அது குதிரை பேரமா அதெல்லாம் கிடையாது. அது குதிரை பேரம்லாம் கிடையாது. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. யாரும் இங்க அதெல்லாம் பேசக்கூடாது. நான் தி டிபேட் வாயிலாக அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு சில கேள்விகளை வைக்கிறேன். ஒருவேளை இந்த தேர்தலில் தாவேகா ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்து தோல்வி அடைந்திருந்தால் பார்க்கிற தி டிபேட் நேயர்கள் மனசாட்சியில கை வச்சு பதில் சொல்லட்டும். இவர்கள் எல்லாம் தாவேகாவில் சென்று இணைந்திருப்பார்களா? இல்ல. இப்ப ஏன் போய் இணைகிறாங்க? ஆட்சி அதிகாரம், பவர், அதிகாரம், ஜெயிச்சிட்டார். அப்ப ஜெயிக்கிற இடத்துல போய் இவங்க ஒட்டி கொண்டால் இவங்க ஏன் ஜெயிக்கிற இடத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க? இங்க விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் எப்படியாவது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அணியில் இருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்? அப்பதான் மக்கள் தொண்டு செய்ய முடியும், வேற ஒண்ணு இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது.
எல்லாருக்குமே மக்கள் தொண்டு செய்யணுங்கிற ஒரு விருப்பம், வேட்கை. அதனாலதான் போறாங்க. மற்றபடி நீங்க வந்து சிலர் பேசுறாங்க, தப்பா நினைக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்துல இருந்தா ஏதாவது அவரு அமைச்சரா இருக்கும்போது குட்கா ஊழல் புகார் அவர் மேல இருக்குது. அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இப்போ விஜய் தான் ஆட்சியில இருக்கிறாரு. அதனால இனி அதிமுக திருப்பி எப்ப ஆட்சிக்கு வரும்னு தெரியல. அதனால நம்ம விஜய் கூட போனா திருப்பியும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து நல்லா சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல, ஊழல் செய்யலாம் என்ற நோக்கத்தில் அவர் வந்து சென்றிருப்பார் அப்படின்னு நீங்க யாரும் தயவு செய்து தப்பா நினைக்க கூடாது. ஊழல் செய்தவர்கள் இவர்கள் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. விஜயபாஸ்கர் மீது, எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது, சி விஜயபாஸ்கர் மீது எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை எல்லாம் தன் கட்சியில் சேர்த்திருப்பது விஜய் ஏன் சேர்த்துக்கா தெரியுமா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல பலரும் அறியாத ஒரு விஷயத்த நான் டிபேட் நேரில் சொல்றேன். இவர்களை எல்லாம் அழைத்து இவர்களுக்கெல்லாம் பெரியார் அண்ணா பற்றிய புத்தகங்களை அவர் வந்து கொடுப்பார். கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் என்ன செய்வார்னா, ஊழல் என்பது பெரிய தவறு, அது படக்கூடாது அப்படின்னு விஜய் சொன்ன உடனே இந்த தமிழ் சினிமா படத்துல வந்து கடைசி சீன்ல கிளைமேக்ஸ்ல வில்லன் திருந்துற மாதிரி இவங்க எல்லாம், ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இவ்வளவு நாள் அது தெரியாம இருந்தோம், இப்ப நீங்க உங்களை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு வந்து ஊழல் செய்வது தவறு என்று புரிந்திருக்கிறது என்று சொல்லி விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கரும் சரி, அதிமுக இருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாம் அவங்க வந்து அவர்களை மனம் திருந்தி ஒரு நல்ல அரசியல்வாதிகளாக மாற்றுவதற்காகத்தான் விஜய் வந்து தன்னுடைய கட்சியில் சேர்த்திருக்கிறார். இப்படிலாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இனிமேல் இந்த மாதிரி பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல உங்களை வந்து சமூக நீதி செயற்பாட்டாளர்களும் ஏத்துப்பாங்க. அதனால நான் இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பேசுறதுக்கு. இல்ல அப்படித்தான் அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போனாங்களா? திமுகவில் இணைஞ்சாங்களா? ஆமா, அதேதான். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க என்ன, நானே தைரியமா சொல்றேன், செந்தில் பாலாஜி ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில போய் சேரல? எனக்கு இதை சொல்றதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில ஏன் திமுக போய் சேர்ந்தாரு? அடுத்த ஆட்சிக்கு திமுக வரும், திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக திமுக சேர்ந்தாரு. ஃபேக்ட் தானே. இதுல எனக்கு என்ன நீங்க இந்த கேள்வி கேட்ட உடனே நான் என்ன பதில் சொல்றேன் நீங்க நினைச்சீங்க? செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம் இல்ல, ஒரு செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம் விஜய் இல்ல, ஒரு நிமிடம். செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம், விஜயபாஸ்கருக்கு ஒரு நியாயம் என்று நான் பேசுவது நீங்க நினைத்திருந்தால் ஐ வெரி சாரி. முதல்ல அதை நான் கிளியர் பண்றேன். இல்ல நான் நீங்க உங்களை சொல்லல, நீங்க செந்தில் பாலாஜி கேள்வி கேட்டேன். ஆனா இப்ப திமுக வந்து தாவேகாவின் பார்வையில என்ன சக்தி? திமுக தாவேகாவின் பார்வையில் என்ன சக்தி? அதிமுக ஊழல் சக்தி, அப்படித்தானே? திமுக வந்து தாவேகாவுக்கு தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. ரைட்டு. இந்த ரெண்டுக்கும் மாற்று நான் தூய சக்தின்னு தானே வந்தீங்க. திமுக செய்த அதே தவறை அல்லது அதிமுக செய்த அதே தவறை செய்வதில் தாவேகாவுக்கு என்ன பிரிவிலேஜ் இருக்குது, என்ன சமூகத்துல என்ன பிரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் கேட்கிறேன். இப்ப செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்தது சரியா தவறா ஒரு விவாதம். அப்ப அதை தவறுன்னு சொன்னாங்கன்னா விஜயபாஸ்கர் சேர்ந்தது என்னன்னு சொல்லணும். அப்படி யாராவது இங்க பேசுறாங்களா? இப்ப நான் பச்சையா உடைச்சு பேசுறேன். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகளை தேடி அரசியல்வாதிகள் பரஸ்பரம் அணிமாறி கொள்வது அப்படிங்கிறது காலங்காலமா அங்க நடக்குது, அப்படிதானே? காங்கிரஸ் இருந்து விலக்குகிறவர்கள் எங்க போய் சேர்றாங்க? பாஜக போய் சேர்றாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில போய் சேர்றது இல்ல? சரியா? ஆனா இவர்கள் சேர்ந்த காலகட்டத்துல சற்றே வித்தியாசம் இருக்குது, அதையும் ஒத்துக்கணும். செந்தில் பாலாஜி எப்ப போய் சேர்ந்தாரு? ஒரு 2 எம்எல்ஏ இருந்தா திமுகவில் ஆட்சி அமைச்சிட முடியும் அப்படிங்கிற சூழலை போய் சேர்ந்தாரா? இல்லையா? செந்தில் பாலாஜி எப்ப திமுகவுக்கு போனாரு? இவங்க எல்லாம் எப்ப தாவேகாவுக்கு போறாங்க? திருப்பி சொல்றேன், இவர்கள் எல்லோருமே வலிமையான இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதுல எல்லாருக்கும் யாரும் விதிவிலக்கு கிடையாது, அதை விட்டுருங்க. ஆனால் அதை எப்ப சேர்றாங்கிறதுல செந்தில் பாலாஜி விட இவர்கள் சேரக்கூடிய காலகட்டம் இன்னும் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான காலகட்டமாக இருக்கிறது என்பதையும் திறந்த மனதோடு தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளணும். அதான் உண்மை. கூட்டணி கட்சிகளோட ஒரு மேண்டேட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அரசையும் அமைச்சிட்டாங்க, அமைச்சரவையும் முடிவு செய்து
35 அமைச்சர்கள் கிட்ட இருக்காங்க அப்படின்னும் போது திரும்பவும் ஒரு ரீஷஃபிள் நடக்குமா? இவங்க எல்லாம் இடைத்தேர்தல் மூலமா ஜெயித்து உள்ள வராங்க அப்படின்னா எப்படி அது பாசிபிள்? அப்ப கூட்டணி கட்சிகளுக்குள்ள சிக்கல் வராதா? எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க? இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல சார், இதெல்லாம் யோசிக்காமையா இணைச்சிருப்பாங்க? விஜயபாஸ்கரா இருக்கட்டும் அல்லது அஇஅதிமுகவினரா இருக்கட்டும், அதிமுகவிலிருந்து செல்பவர்களுக்கு அவர்களுக்கு குனிந்து விழுந்து வணங்குவதற்கு யாரேனும் ஒரு தலைவர்கள் தேவை. அவர்கள் அப்படியே பழக்கப்பட்டுட்டாங்க. குறிப்பா இன்னைக்கு வந்து அஇஅதிமுகவின் ஒரு மறு வடிவமாகவே தாவேகா தன்னை அறிவித்திருக்கிறது. நீங்க வந்து ஜெயலலிதா அம்மா படத்தை பாக்கெட்டை வச்சுக்கலான்னு எனக்கு அனுமதி கொடுத்தார் என்று செங்கோட்டையன் சொல்லுகிறார். சரியா? நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, ஊழல் ஒழிப்பு அப்படின்னு தாவேகா சொல்லுது. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா அவருடைய புகைப்படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள அனுமதி அளித்திருக்கிறார் விஜய் என்று செங்கோட்டையன் சொல்கிறார். என்ன உங்களுடைய ஊழல் ஒழிப்பு? உங்களுடைய ஊழல் ஒழிப்பினுடைய லட்சணம் என்னவா இருக்கு? இந்த ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இதே விஜய் அணில் போல பரப்புரை செய்ததாக அவரே சொன்னார் இல்லையா? என்ன உங்களுடைய ஊழல் ஒழிப்பு? சரி, இந்த விஜயபாஸ்கர் மீது குட்கா வழக்கு நிலுவையில் இருக்குது, அவரை தான் இன்னைக்கு நீங்க உங்க கட்சியில சேர்த்திருக்கீங்க. என்ன உங்களுடைய ஊழல் ஒழிப்பு? அப்ப நீங்க என்ன தூய சக்தி? நீங்க என்ன மாற்று சக்தி? நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை அவங்க தனியா சந்திச்சுப்பாங்க. அதற்கும் இணையறதுக்கும் என்ன சம்பந்தம் சார்? வழக்கு இருக்குன்னா வழக்கு அவங்க தனியா ஃபேஸ் பண்ண தானே போறாங்க. இதே விமர்சனத்தை நான் திருப்பி சொல்றேன். ஏன் தாவேகா மீது இந்த விமர்சனம் வருதுன்னா, நீங்க திமுக மீது இந்த விமர்சனத்துல வச்சதுனால கேட்கிறோம். நீங்க மற்றொரு அரசியல் கட்சியா இருந்தா அந்த கவலையே இல்லையே, ஆமாப்பா அப்படின்னு பேரலாமே. நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு நீங்க உங்களை சுற்றி ஒரு 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 ஒளி வட்டம் இருப்பதாக காட்டினீர்கள். உங்க ஊர்ல இருக்க எல்லாரும் அயோக்கியம், நான் மட்டும்தான் யோக்கியன்னு நீங்க தான் பேசுனீங்க. அப்புறம் யோக்கிய வரானா ஜெபத்துக்கு உள்ள வைக்கிற மாதிரியான வேலையை நீங்க செய்யும் போது உங்களை நோக்கி இந்த கேள்விகள் வரத்தான் செய்யும். நீங்கள் உங்களை யோக்கிய சிகாமணிகள் என்று சொன்னீர்களா இல்லையா? சொல்லிவிட்டு இப்ப நீங்க செய்யற வேலை என்னவா இருக்கு? இப்ப வழக்கு அவங்க தனியா சந்திக்க போறாங்க, பண்ணல, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது ஊழலா இல்லையா, அல்லது அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது ஆம் அப்படின்னு சொன்னா அவங்கள உங்க கட்சியில சேர்த்துக்கிறது சரியா? சரி, இது குதிரை பேரமா இல்லையா? இதுக்கு பின்னாடி குதிரை பேரம் நடந்திருக்கா இல்லையா? குதிரை பேரமே இல்லையா இதுல? நீங்க குதிரை பேரம்னு மென்ஷன் பண்றீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, இப்ப திமுக வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு எம்எல்ஏவை வந்து தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக பேரம் பேசினார் என்று சொல்லி ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. ஒரே ஒரு எம்எல்ஏவை தாவேக்காவிலிருந்து இந்த பக்கம் இழுத்தா திமுக ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது. ஒரு எம்எல்ஏ தான் இன்னும் பல எம்எல்ஏ கிட்ட பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எத்தனை எம்எல்ஏ வரைக்கும் பேசினா திமுக ஆட்சி அமைக்க முடியும் ஏதாவது கணக்கு இருக்கா அவங்க கிட்ட? என்கிட்ட இருக்கு. திமுக தனித்து பெற்ற இடங்கள் 59. ஆட்சி அமைப்பதற்கு 59 எம்எல்ஏ பேசணும். நடக்குமா இது? அப்படி ஏதாவது நடக்குமா? சாத்தியமா அது? முதல்ல இல்ல, திமுக அதிமுகவோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சி அமைக்க மேண்டேட் வருதுன்னா அப்ப சில எம்எல்ஏக்கள் மட்டும் தாவேகாவில இருந்து இழுத்தா போதுமே. அப்படி போக முடியாது. அதுதான் முக்கியம். திமுக அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து தாவேகால இருந்து ஒரு 5 எம்எல்ஏ அல்லது 10 எம்எல்ஏ அப்படின்னு வச்சுங்க ஒரு வாதத்துக்கு. அவங்களுடைய பதவி அரசியலமைப்பு சட்டத்தின்படி, கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி பறிபோகும். 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் வரணும். 5 எம்எல்ஏ 107 எம்எல்ஏல 3/2 பங்குனா என்னன்னு யோசிச்சுங்க. அப்ப 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ எல்லாம் வந்தா முடியாது. அவங்க பதவி காலியாடும் ஆட்டோமேட்டிக்கா. சரியா? அப்ப ஒரே ஒரு எம்எல்ஏன்னு போய் இவங்க பேரம் பேசி இவங்களுக்கும் ஒண்ணும் லாபம் இல்லை. இவங்க பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு இவங்களுக்கும் பயன் இல்லை, அந்த ஒரு எம்எல்ஏ போறதுனால அவங்களுக்கும் நட்டம் இல்லை. சரியா? ஏற்கனவே 107 பேர் இருக்கிறாங்க, 106ன்னு ஆயிர போகுது, அவ்வளவுதான். கூட ஒரு கட்சி ஆதரவு கொடுத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது பிரச்சனை இல்லை. இப்ப இதை திமுக செய்திருக்குமா அப்படிங்கிறதுக்கு நான் லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக 134 இடங்களில் வெற்றி பெற்றது.
திமுக 89 இடங்கள், கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 98 இடங்கள். சரிங்களா? அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக ஏற்பட்ட பிளவிற்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருது. 13 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது, 9 இடங்களில் அஇஅதிமுக. அப்ப 13 இடங்கள்னா 98 13னா 111 இடங்கள் திமுகவுக்கு. ஆட்சி அமைப்பதற்கு அன்னைக்கு வெறும் 7 எம்எல்ஏ இருந்தா போதும். அன்னைக்கு திமுக நினைச்சிருந்துச்சுன்னா ஈஸியா அதிமுகவை கவுத்துட்டு இதே மாதிரி 10 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லிட்டு 2019 தேர்தலுக்கு முன்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா, கூட ஒரு 10 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தியிருந்தா திமுக ஆட்சியை பிடிச்சது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சரியாக 9 இடங்களில் மட்டும்தான் அன்னைக்கு அதிமுக வெற்றி பெற்றுச்சு. அப்ப அன்னைக்கே திமுக அதை செய்யல. திமுக யாரா ராஜினாமா செய்ய சொல்லிச்சா? அன்னைக்கு திமுக பக்கம் வருவதற்கு பலரும் தயாராக இருந்தார்கள். அஇஅதிமுக பல பேர் தயாரா இருந்தாங்க. அன்னைக்கு திமுக யாரையா பேசுச்சுதா? இன்னைக்கு செங்கோட்டையன் வந்த உடனே செங்கோட்டையன் வச்சு விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன் வரிசையா எல்லாரையும் அதிமுக காரங்க அவ்வளவு பேரையும் ஒருத்தரை வச்சு இழுக்கிறீங்கல்ல இந்த பக்கம். அதே மாதிரி அன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்த உடனே செந்தில் பாலாஜி வச்சு அத்தனை பேர் இங்க பக்கம் பேசியிருக்க முடியுமே திமுகவுல. ஏன் பேசல? ஏன் செய்யல? இன்னைக்கு இதை செய்ய முடியும் செந்தில் பாலாஜியாலன்னா அன்னைக்கு ஏன் செந்தில் பாலாஜியை வச்சு திமுக செய்யல? அது இன்னும் ஈஸி இல்ல. இன்னைக்கு திமுக தனித்து 59 இடங்கள்ங்க, 118 இடத்துக்கு இன்னும் 59 சீட்டு தேவை. நீங்க கூட்டணியோட 73 வச்சீங்கன்னா கூட 45 சீட்டு தேவை. சாத்தியமே இல்லாத ஒன்று. இத போய் பண்ணிச்சு திமுகன்னு ஒரு பழிய சுமத்துறீங்க. மாறாக அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். என்ன குற்றம் சாட்டுறாரு? என் கட்சி எம்எல்ஏ குதிரை பேரத்தில் செய்து என் கட்சி எம்எல்ஏ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அமமுகவினுடைய எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லி கையெழுத்திட்டு கடிதம் கொடுத்த கடிதம் யார்கிட்ட இருக்குது? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் இருக்கிறது. அப்ப டிடிவி தினகரன் கையெழுத்து போட்டு கடிதம் கொடுத்தவரு அவரை நீங்க கொண்டு போய் இது பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னு பகிரங்கமா யார் சொல்றா? டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். ஆளுநர் மாளிகை வாயிலில் வைத்து குற்றம் சாட்டிட்டார். அவர் ஒரு ஆதரவு கடிதம் கொடுத்தாருன்னு அந்த ஆதரவு கடிதத்தை காட்டினாங்க. நான் கொடுக்கவே இல்லை, அந்த ஆதரவு கடிதம் போலியானதுன்னு யார் சொன்னா? சம்பந்தப்பட்ட காமராஜே சொன்னார். சொன்னாரா? சம்பந்தப்பட்ட காமராஜே சொன்னார்ல, நான் கொடுக்கலங்க கையெழுத்து. அப்ப காமராஜ் பெயரில் ஆளுநர் மாளிகையில் போலியாக கையெழுத்து போட்டு கொடுத்தது யார்? இதன் மீது விசாரிக்கணும்னு ஒரு புகார் கொடுத்திருக்காரு டிடிவி தினகரன். இந்த புகார்ல நீங்க யாரையா விசாரிச்சிருக்கீங்களா? முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கீங்களா? இதற்கு கீழ் வழக்கு பதிவு பண்ணிருக்குதா? ஏன் பண்ணல? அப்ப நீங்க என்ன நாட்டுல என்ன கூத்து நடந்துகிட்டு இருக்குது? 25 எம்எல்ஏக்கள் உங்களை ஆதரிச்சு அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்றவுடன் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி புகார் அளிக்கிறார். உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஐயா அப்படிலாம் இல்லையான்னு சொல்லிட்டு தங்கள் பதவியை என்ன செஞ்சுக்கிறாங்க? கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டா திருப்பி தேர்தலில் போட்டியிடுறதுல எல்லாம் பல்வேறு சிரமங்கள் சிக்கல் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க? கிளவரா அந்த புகாரை திரும்ப பெற்றுக்கொண்டு திரும்ப பெறுவதற்கான வழிவகைகளை செய்துவிட்டு புகார் திரும்ப பெறப்பட்டவுடன் ஒவ்வொருத்தரா ரிசைன் பண்ணிட்டு இங்க வர்றாங்க. அப்பட்டமா தெரியுது. இதை விட வேற என்ன வேணும்? மதிமுக எம்எல்ஏக்கள் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நான் அவர்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று விஜய் தன்னிடம் சொன்னதாக மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ பகிரங்கமாக அவர்களுடைய பொதுக்குழுவில் சொன்னார். மதிமுக பொதுக்குழுவில். அதன் பிறகு அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு கூட விளக்கம் கொடுத்திருக்காருல்ல சார். சரி, இப்ப விஜய் சொன்னாரா இல்லையா? சொல்லலேன்னு வச்சுப்போம். இல்லங்க, முகாந்திரம் ஒன்று நடக்குதுங்கிறதுக்கான முகாந்திரமா நமக்கு சில இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பொருத்தி பார்க்க முடியும். அஇஅதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்கிறார்கள். உங்க எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொல்லுங்கன்னு விஜய் சொன்னார் என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லியிருப்பார் என்ற நம்பிக்கை தானே நமக்கு வரும். சொல்லி இருக்க கூடும். ஆமா, சொல்லி இருப்பார். அப்படிதான் நமக்கு தோணும். ஏன்னா அங்கதான் அது நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அதன் மீது என்ன நம்பிக்கை, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? இது எதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படாது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான்,
லக்னத்தில் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டார். கம்யூனிஸ்டுகள் பேச மாட்டார்கள், கூட்டணி கட்சியினர் பேச மாட்டார்கள், நியாயவான்கள் இது குறித்து கேள்வி எழுப்ப மாட்டார்கள். இல்ல இவங்க விஜய் என்ன எல்லாருமே செஞ்சாலும் சரி. குற்றச்சாட்டு தான் சார். இப்போ கம்யூனிஸ்டுகள் உட்பட இன்றைக்கு தாவேகாவுல இணைந்த விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ளிட்ட பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது ஒண்ணுதான். திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எம்ஜிஆர் காலத்துல இன்னும் ஒரு யாரை 5 வருஷத்துக்கு திமுக இன்னும் ஒரு எதிர்த்தோமோ இன்னும் ஒரு இப்படியான 5 ஒரு வருஷம் விஷயம் நடக்கும்போதுதான் நாங்க தாவேகாவில் இணைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்படின்னு. இன்னொரு 5 வருஷத்துக்கு இதைத்தான் பேசுவாங்க. ஏன் தெரியுமா? இங்க பச்சை பிள்ளைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடக்கிறது அல்லவா, அதை நீங்க பேசிடக்கூடாது. மின்வெட்டினால் பொதுமக்கள் ரோட்ல நிக்கிறாங்களா, அது நீங்க பேசிடக்கூடாது. அதை பேசிடக்கூடாது. மேட்டூர் அணை திறக்கப்படாமல் விவசாயிகள் போராடுகிறார்கள், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இதே குற்றச்சாட்டு திமுக மேலயும் இருந்துச்சு. சரிங்க, பாலியல் என்ன குற்றங்கள் குற்றச்சாட்டு? அவ்வளவு நடக்குது, சட்டம் ஒழுங்கு அதனாலதான் பிரச்சனைகள் மக்கள் அவ்வளவு ஆட்சியை மாற்றி இருக்கிறாங்க. நடக்குது. அதை திசை திருப்புறதுக்காகத்தான் நீங்க வந்து மேகதாது அணை அதிமுக கூட விவகாரமோ இல்ல டீலிமிட்டேஷன் விவகாரமோ கொண்டு வந்து இந்திய இம்போசிஷன் விவகாரமோ இல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இப்படி நேஷனல் இஷ்யூஸை கொண்டு வந்து திசை திருப்புறாங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லி ஓட்டு கேட்டீங்க. மக்கள் இப்ப ஓட்டு போட்டாங்கல்ல, இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, அது தப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாதத்துக்கு திமுக அப்படி செஞ்சது தப்புன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதே தப்ப நீங்க செய்றீங்கன்னு ஒத்துக்க போறீங்க, அப்படிதானே? இப்ப உங்களுக்கு ரோல் மாடல் திமுக தானே? தாவேக்காவுக்கு ரோல் மாடல் திமுக தான். என்ன இதெல்லாம் ஒரு பேச்சா? டீலிமிட்டேஷன் எதிர்த்து இல்ல ஒரு நிமிஷம். டீலிமிட்டேஷனை எதிர்த்தது தப்பு, அப்படிதானே? டீலிமிட்டேஷனை எதிர்ப்பதும் இங்க வந்து பாலியல் வன்கொடுமைகள், மின்வெட்டு, தொழிற்சாலைகள் இங்கிருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்வதை மறைப்பதற்காக தொடர்ந்து திமுகவின் மீது குறை சொல்வதும் ரெண்டு கம்பேரிசன்ல ஒண்ணா? தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகிறது என்பதற்காக டீலிமிட்டேஷனை எதிர்ப்பதும் இன்னமும் திமுக அதிமுகன்னு இணைச்சு பேசுறதும் ரெண்டும் ஒரே மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா? இது ஒரு வாதமா? இது எனக்கு புரியல. இப்ப நான் சும்மா உங்ககிட்ட கேக்குறேன். இல்லங்க, அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அந்த ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்காகத்தான் இதெல்லாம் கொண்டு இல்லங்க. இப்ப நீங்க வந்து கடிதம் எழுதிருக்கிறீங்க விப்ஜி ராம்ஜி, இதை எதை திசை திருப்பதற்கு? இப்படியா பேசுறது? நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த வாதம் இன்னும் எவ்வளவு நாள் ஓடும்? திமுக அதிமுக இணைந்து ஒரே நாள்ல 12 படுகொலைகள். இந்த முதலமைச்சர் கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லி யாராவது பேசி இருக்கிறாங்க? பெத்த அம்மாவுக்கு தெரியாம பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலையான குழந்தையினுடைய உடல் எரியூட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிறோமா உத்தரப்பிரதேசம் இருக்கிறோமா? யாராவது பேசியிருப்பாங்க? தாவேகா நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதாக புகார்கள் வருகிறது. ஒரு அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுகிறது. ஒரு எம்எல்ஏவின் மீது, அந்த கட்சியை சேர்ந்த தாவேகா எம்எல்ஏவின் மீது தாவேகா கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகள், விஜய் ரசிகைகள் பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். ஆபாச படம் எடுத்து மிரட்டி தங்களை பாலியல் தொழிலுக்கு தள்ளியதாக தாவேகா நிர்வாகியின் மீது பெண்கள் கண்ணீரோடு புகார் அளிக்கிறார்கள். தமிழ்நாடு இதை பத்தி ஏதாவது பேசியிருக்குது, விவாதிச்சிருக்குது? வெக்கமா இருக்குது எனக்கு. எத்தனை நாளைக்கு இன்னும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திமுக இது ஒரு பொழப்பு, இது ஒரு பேச்சு. ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், சும்மா ஒரு வாதத்துக்கு திமுக அதிமுக வந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க வச்சுக்கோம், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம். கம்யூனிஸ்ட் சிபிஐயும் சிபிஎம்மும் சேர்ந்து ஒரே அணியில இருக்காங்களா? அதுவும் தப்பு தானே? இப்ப திமுகவிலிருந்து பிரிஞ்சதானாங்க மதிமுக. வைகோவுக்கு வந்து அன்றைக்கு வைகோ பிரிந்து வந்த போது எத்தனை பேர் தீக்குளிச்சு இறந்தார்கள் தெரியுமா? அந்த திமுகவோடு மதிமுக கூட்டணி சேரலாம், தப்பு இல்ல. எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. சரத்பவாரும் காங்கிரஸும் ஒன்னா சேரலாம், தப்பு இல்ல. காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சதான தேசியவாத காங்கிரஸ். திரிணாமுல் காங்கிரஸ் எங்கேயும் வந்துச்சு? சிபிஐயும் சிபிஎம்மும் எதிரெதிர் அணியில போட்டிட்டு இருக்காங்க. அந்த வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிபிஐயும் சிபிஎம்மும் எதிரெதிர் அணியில் நின்று போட்டிட்டு இருக்கிறார்கள். அப்புறம் ஒரே அணியில நின்று போட்டிடுறாங்க. ராகுல் காந்தியை பற்றி பினராயி விஜயன் வைத்த விமர்சனம் என்ன? ராகுல் காந்தியை பற்றி பினராயி விஜயன் வைத்த விமர்சனம் என்ன தெரியுமா? பாஜகவிற்காகவே, பாஜக வளம் பெறுவதற்கும் வலிமை அடைவதற்கும் என்றே ராகுல் காந்தி திட்டமிட்டு செயல்படுகிறார். பினராயி விஜயனுடைய குற்றச்சாட்டு.
ஆனா இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளைக்கு எலெக்ஷன் வந்துச்சுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 MP இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு 10 MP இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. இந்த 10 MP ஆதரவு இருந்துச்சுன்னா ராகுல் காந்தி ஆட்சி அமைக்கலாம் அல்லது மோடி ஆட்சி அமைக்கலாம். 2 பேர்ல யாருக்கு அவங்க ஆதரவு கொடுப்பாங்க? ராகுல் காந்திக்கு தானே கொடுப்பாங்க. என்னங்க நீங்க கேரளாவில் நீங்க எதிரெதிரா நின்று சண்டை போட்டு காங்கிரஸை எதிர்த்து வெற்றி பெற்ற 10 MPக்களின் ஆதரவை காங்கிரஸுக்கே கொடுப்பதா அப்படின்னு யாராவது கேட்பீங்க? இங்க மட்டும் என்ன இது ஒரு பேச்சுன்னு தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்காங்க அறிவார்ந்த தமிழ் சமூகம். எத்தனை நாளைக்கு இப்படி ஊரை ஏமாத்த போறாங்க, நாட்டை ஏமாத்த போறாங்க? சோஃபா மாடல் அரசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க தான் பாப்பா மாடல் மாதிரி செயல்படுறீங்க. ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கும் போயிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க எங்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு மேடையில அறநிலைத்துறை அமைச்சர் முன்வைக்கிறாரு. கல்யாண வீடுகளுக்கு சென்று அரசியல் பேசுவது திராவிட இயக்கங்கள் அதனுடைய அது திராவிட இயக்கத்தினுடைய அது ஒரு வடிவம். கல்யாண வீட்டுல மட்டும் இல்ல, துக்க வீடுகளிலும் அரசியல் பேசப்படும். படத்திறப்பு விழா வைத்து அவர்களுக்கு அங்கேயும் அவர்களுக்கான நினைவேந்தல் உரைகள் நிகழ்த்தப்படும். கல்யாண வீட்டுல வாழ்த்துறை, துக்க வீட்டுல அவர்களுக்கான நினைவேந்தல், இது எல்லாமே திராவிட இயக்கத்துடைய அரசியல். ஆனா எதையும் எங்க பண்ண மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு நேர்ல போய் பண்ணுவாங்க, இளவு வீட்டுக்கு நேர்ல போய் பண்ணுவாங்க. இளவு வீட்டுல இருந்து அழுதுட்டு இருக்கவன என்னைய தேடி வா, நான் உனக்கு ஆறுதல் தாரேன்னு சொல்ல மாட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு போய் அழுகிறார்களா, சிரிக்கிறார்களா, அல்லது இளவு வீட்டுல போய் அரசியல் பேசுறாங்களா, அங்க விடுங்க. எல்லா இடத்துக்கும் நேர்ல போறாங்க. இன்னைக்கு MR விஜயபாஸ்கர் உங்க கட்சியில சேர்ந்தவுடன் கரூரில் இடைத்தேர்தல் வந்தால் அங்கே பரப்புரைக்கு செல்ல வேண்டிய தேவை வரும். அப்பொழுது இந்த மக்கள் நம்மை பார்த்து எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலின்றி நாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலை வரும். அதற்கு முன்பாக இப்பொழுதே கரூருக்கு போயிட்டு வருவோம்னு தானே நீங்க இப்ப கரூர் போறதுக்கு பிளான் போட்டுருக்கீங்க. குறைந்தபட்சம் கரூர்ல 41 பேர் இறந்தாங்கல்ல. உங்க கட்சி கொடி கம்பத்துல, உங்க கொடி அறக்கம்பத்துல பறந்துச்சு. அதான் அப்படிதான் எடுத்துக்கணுமா சார்? நம்ம தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொரு தொகுதியா வந்து நான் மக்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அதனுடைய ஒரு பிள்ளையார் சுழி போட்டு கரூர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? அவர் பல தொகுதிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு தானே ஒரு மாறு வேடத்துல போயிட்டு இருக்காரு தெரியுமா? அப்படிதான் அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க, அவர் மாறு வேடம் போட்டு போறாராம். இன்னும் இந்த காதுகள் எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியல. ஆனா இதையும் நம்புறது தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி பேசணும்னா விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுனாலதான் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் எதுவும் செய்திடக்கூடாதுன்றதுக்காக இங்க இவர் மேல சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே சார். அது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை திசை திருப்புவதற்கு இவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவரோட கரூர் இதெல்லாம் பேச்சுக்காக. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க மோடி ஸ்டைல் தான் இந்த அரசு. மோடி இன்னமும் நேருதான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்ற மாதிரி விஜய் 5 வருஷம் கழிச்சும் திமுக திட்டிட்டே இருப்பாரு. அவருடைய ஆதரவாளர்களையும் அந்த மாதிரி ட்வீட் பண்ணிட்டாரு. அதுதானே சார் அரசியல்னு இப்ப எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. அதிமுக திமுகவை குறை சொல்றதும், திமுக பாஜகவை குறை சொல்றதும், தாவேக திமுகவை குறை சொல்றதும் அப்படின்னு இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில அரசியல் ரீதியாக அஇஅதிமுக மீது வைத்த விமர்சனங்களுக்கு திமுக பதில் சொல்லியிருக்கு. எங்கேயாவது 5 வருஷத்துல உங்களாலதான் தமிழ்நாடு நாசமா போயிடுச்சு, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, என்னால திட்டங்கள் தீட்ட முடியல, என்னால இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியலன்னு ஸ்டாலின் ஏதாவது பேசி எனக்கு காட்டுங்க. இல்ல, நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல சொல்றீங்க. ஆனா இவங்க 50 நாட்கள்ல அவங்க கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்றது சரியா இருக்குமா? எதை எக்ஸ்பெக்ட் பண்றோம்? அந்த ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும், எம்ஜிஆருக்கு நம்ம அதை கொடுத்திருக்கோம் அப்படின்னு தான பேசுறோம். எதை எக்ஸ்பெக்ட் பண்றோம்? எதைன்னு சொல்லுங்க. தாவேக்காடம் எதை எக்ஸ்பெக்ட் பண்றோம்? திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், எதுவும் செய்ய முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க இல்ல, எதுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் கண்டிப்பா கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு, கண்டிப்பா டைம் கொண்டு வரதுக்கு. மன்னிக்கணும், நிதிநிலை ஏற்கனவே சீரா இருக்கு.
நான் அவங்க சொல்லல கொடுக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையில நான் அப்படித்தானே சொல்லல சார் இருக்கு. நான் சொல்லல உதாரணத்துக்கு நான் இல்ல நான் சொல்லல நேற்றைக்கு வந்த எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மின்சாரத்துறையில இவ்வளவு முறைகேடுகள் இருக்குன்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொன்ன உடனேயே முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இப்ப நேற்றைக்கு வந்த குற்றச்சாட்டு நீங்க முகாந்திரத்தின் அடிப்படையில இந்த அரசு போட்டதுன்னு சொல்றீங்க அப்படின்னா அதையுமே விளக்கம் கொடுத்திருக்கணும்ல, ஏன் அதற்கான விளக்கம் எதுவும் கொடுக்கல? நிதி ஆயோக் கூட்டத்துல போய் விஜய் என்ன பேசினார்? தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை, சிறப்பான திட்டங்களை எடுத்துரைத்திருந்தாரு. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வலுவாக 2வது இடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னார். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது அவர் ஆட்சி அமைச்சு 1 மாசம் கூட ஆகல. இந்த 1 மாசத்துல அவர் நிதி ஆதாரத்தை வலுப்படுத்தினாரா? அப்புறம் அதுக்கு யார் காரணம்? திமுக தானே. 5 ஆண்டு திமுக ஆட்சி தானங்க 0.07 இருந்த இந்திய தமிழ்நாடு பொருளாதாரத்தை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக 11.19 விழுக்காட்டில் கொண்டு வந்து வச்சுது. நான் கேட்கறது அது இல்ல, நீங்க ஸ்கிப் பண்றீங்க. நான் தெளிவா கேட்கிறேன். உங்க ஸ்கீம்ஸை நிறைவேற்றுவதற்கு நீங்க டைம் எடுத்துக்கீங்க. ஏன் 2500 நீங்க உடனே கொடுக்கலன்னு நான் கேட்க மாட்டேன். கேட்பது அறம் அல்ல, எனக்கும் அது தெரியும். ஏன் நீங்க 6 சிலிண்டர் உடனே கொடுக்கல கேட்பது அரசியல். எனக்கு அதில் உடன்பாடு உண்டு. அந்த கருத்துல நான் கேட்க மாட்டேன், உண்மையிலே கேட்க போதில்லை. ஆனா நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில், அனைத்து அரசு பேருந்துகளிலும் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் அடுத்த நிமிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது யார்? ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆச்சு. எனக்கு அதை கூட விட்டுருங்க, நான் அதை கூட நான் கேட்க மாட்டேன். நீங்க ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க, வாக்களித்த மக்கள்கிட்ட பதில் சொல்லிக்கங்க. என்னுடைய கேள்வி, சட்டம் ஒழுங்கு. நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடம் பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் இங்கே தடுத்து நிறுத்தப்படும் நீங்க சொன்னீங்க, சரியா? கிரைம்ஸ் நடக்குது, எல்லா ஆட்சி காலங்களிலும் கிரைம்ஸ் நடக்குது. நான் இன்னும் ஒருபடி மேல அதை கூட நான் விஜய்க்கு 40 நாள்ல அனைத்து குற்றங்களையும் தடுத்து நிறுத்தி விட முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயத்தை கூட நான் ஏற்றுக்கிட்டே சொல்றேன், தப்பு இல்லை, வச்சுப்போம். ஆனா பெற்றவர்களுக்கு தெரியாமல், பெற்ற தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தையை போய் எரியூட்டினீர்களே, அதுக்கு இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும்? அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் உங்களுக்கு நாங்க டைம் கொடுக்கணுமா? அப்படி செய்யக்கூடாதுங்கிறத கத்துக்கிறதுக்கு 6 மாசம் டைம் வேணுமா? கும்மிடிப்பூண்டியில இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட குழந்தைய கொண்டு போய் 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அடக்கம் பண்ணீங்களே, அதுக்கு டைம் வேணுமா? உங்க கட்சிக்காரங்க எல்லாம் போய் வசூல் வேட்டை நடத்துகிறார்களே, அதெல்லாம் உடனே கத்துக்கிட்டீங்க. 6 மாசம் டைம் கேட்கலையே. செங்கச்சூளையில போய் வசூல், பல வியாபாரிட்ட வசூல், விவசாயிகளிடம் வசூல், அதெல்லாம் உடனே கத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு ஒரு புகார் ஆயிருக்குது, அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அரசின் மீது, தாவேக அரசின் மீது இன்னைக்கு குற்றச்சாட்டு. அதெல்லாம் அதுக்குள்ள இதெல்லாம் வருது. நீங்க 6 மாசம் கழிச்சு கத்துக்கங்க, 6 மாசம் கழிச்சு விமர்சனம் வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய செயல்பாடுகளின் மீது, அதாவது எப்படி சொல்றது, உங்களுடைய ஸ்கீம்ஸ், திட்டங்கள். ஆனா நீங்க வந்து உங்க ஜோசியக்காரரை வந்து உங்களுக்கு ஆலோசகரா போட்டீங்கன்னா 6 மாசம் கழிச்சுதான் நாங்க பதில் சொல்லணுமா? தமிழ்நாட்டில் வாக்குரிமை இல்லாத ஒருவரை வந்து நீங்க தமிழ்நாட்டின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக உங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க போட்டீங்கன்னா அதையும் நாங்க 6 மாசம் பொறுத்துட்டு போகணுமா? இந்த விமர்சனத்தை வைக்க கூடாதா? இதை கேட்க கூடாதா? இல்ல, வைக்கலாம், விமர்சனம் வைக்கலாம், விமர்சனம் வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா 6 மாசத்துல தேர்தல் வரும், கண்டிப்பா ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்றம் ஏற்படும் தமிழகத்துல அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. இன்றைக்கு ரகுபதி அவர்கள் அதை மாத்தி பேசுறாங்க, ஆட்சியை நாங்க கவிழ்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன்? அதுல எந்த முரண்பாடுகளும் இல்ல. ஆட்சி நாங்க கவிக்க மாட்டோம், தானால் கவிழும் என்ற எண்ணத்தில் எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார் என்பதுதான் ரகுபதி அவருடைய வாதமா இருந்துச்சு. அவரும் வந்து நீங்க அது ஏன் அந்த விளக்கத்தை கொடுத்தாருன்னா 6 மாதத்தில் தேர்தல் வரும் என்பது போன்ற ஒரு பார்வையை, ஒரு கருத்தை
முன்னாள் முதலமைச்சர் சொன்ன உடனே ஏதோ அவர் போய் இந்த அரசை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுகிறார் என்பது போன்ற ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தியதால் 2016 இதை விட அதிக எண்ணிக்கை வெறும் 7 எம்எல்ஏ இருந்தா போதும் என்ற நிலையிலேயே திமுக தலைவர் அதை செய்யவில்லை. இப்பொழுது இந்த அரசு நீடிக்காது என்று சொன்னது நாங்கெல்லாம் போய் ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதுவே கவிழ்ந்துரும் என்ற எண்ணத்தில் அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கறத அவருடைய கருத்தா இருந்துச்சு. அவர் என்ன நம்பிக்கையில சொல்லியிருப்பார் நான் யூகிக்கிறேன், எனக்கு தெரியல, நீங்க அது திமுக தலைவருக்கு தான் தெரியும் அவர் என்ன பார்வையில சொன்னார். ஆனா நான் அப்படி சொல்லியிருப்பார் நான் யூகிக்கிறேன். என்ன யூகிக்கிறேன்னா இடதுசாரிகளின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில அவர் சொல்லியிருப்பார். என்ன நம்பிக்கை? இடதுசாரிகள் எக்ஸ்ட்ரீமா இந்த அரசு தப்பு பண்ணுச்சுன்னா அதற்கு எப்படி இந்த அரசை காப்பாத்தி ஆகணும்னு இந்த அரசுக்கு தங்கள் ஆதரவை நீட்டிக்க செய்ய மாட்டார்கள். இடதுசாரிகள் குதிரை பேரம் நடந்தால் அதை அனுமதிக்க மாட்டார்கள். இடதுசாரிகள் இந்த அரசு பாஜக இழுத்த இழுப்பிற்கு இணக்கம் தெரிவித்தால், பாஜகவினுடைய கொள்கைகளை ஒருவேளை செயல்படுத்த துடித்தால் அதற்கு இடதுசாரிகள் இணங்கி செல்ல மாட்டார்கள், உடன்பட மாட்டார்கள். அப்ப இடதுசாரி எம்எல்ஏக்கள் 4 பேர் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றால் இந்த அரசு நீடிப்பதில் சிக்கல். அது இடதுசாரிகள் அவர்களுடைய கொள்கை செயல்பாடுகள் மீது கொண்ட நம்பிக்கை. ஏன்னா இடதுசாரிகள் தங்கள் ஆதரவை திரும்ப பெற்றதால் UPA 2 கவிழ்ந்தது. UPA 2 கவிழ்ந்தது மீன்ஸ் அவங்க ஆட்சியை நீட்டிப்பதற்கு அப்புறம் பெரும் போராட்டம் பண்ணாங்க. கவிழ்ந்தது மீன்ஸ் ஆட்சி முடிச்சு எலெக்ஷன் வந்துச்சு, அது வேற. பட் அவங்க தங்களுடைய ஆதரவை என்ன செஞ்சாங்க? திரும்ப பெற்றார்கள். ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவை அன்றைக்கு அந்த அணி சந்திச்சது. அப்ப அந்த மாதிரி இந்த அரசுக்கு ஒரு சிக்கல் ஏற்படக்கூடும் என்று ஒருவேளை இடதுசாரிகளின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஸ்டாலின் அந்த கருத்தை சொல்லிக்கலாம். ஆனால் ஐயா பேசன்முகம் அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்களை அப்படிலாம் நம்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்களை யார் உங்களை அப்படிலாம் நம்ப சொன்னது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம இருப்பதை திமுகவால ஏற்க முடியல. சில நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் பேசினது அதான், தேர்தல் வரும் ஆட்சி மாறும் அப்படின்னு சொன்னதை சுட்டி காட்டி அவர் பேசுறாரு சார். தீவிரமான முயற்சியில தான் இருக்கிறாங்க, அதனுடைய வெளிப்பாடுதான் சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசியது அப்படின்னு. இப்ப இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது யார்? தாவேகா. அவர்களோடு அந்த அணியில் இணைந்திருப்பது இடதுசாரிகளா திமுகவா? இடதுசாரி. பிசிக, IUML, காங்கிரஸ் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. பட் இந்த விமர்சனத்தை இடதுசாரி தோழர் வச்சதுனால நான் பேசும்போதுக்கு மட்டும் கேட்கிறேன். இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சியோடு ஒட்டிக்கொண்டு இருக்க முடியாமல் தான் நீங்கள் தாவேகாவோடு இணக்கமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தமா? போன 5 ஆண்டு திமுகவோடு இணக்கமாக இருந்தீர்கள். ஆட்சி மாறியவுடன் உங்களால ஆட்சியில் இருப்பவர்களோடு இல்லைன்னா உங்களால இருக்க முடியாது, அதனாலதான் நீங்க தாவேகாவோடு இணக்கமாக போகிறீர்கள் அப்படின்னு சொன்னா அது நாகரிகமான பதிலா இருக்குமா, விமர்சனமா இருக்குமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாகரிகமா அவங்களுடைய எதிர்ப்பை அவங்க தெரிவிப்பாங்க, ஆக்கப்பூர்வமா செயல்படுவாங்கன்ற மாதிரி பேசுனீங்க. சுட்டி காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, நான் தான் திருப்பி சொல்றேன், அவர்கள் அப்படி செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஸ்டாலின் அதை சொல்லியிருப்பார். கையோட நான் அடுத்தது என்ன சொன்னேன்? நான் சொன்னேன், நீங்க கேள்வி ஓவர்லாப் பண்ணீங்க. என்ன சொன்னேன்? ஆனால் பேசன்முகம் அப்படிலாம் எங்களை நம்பாதீங்கன்னு சொல்றாருன்னு சொன்னேன். இப்ப பேசன்முகம் அவர்கள் பேச்சிலிருந்து என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. கூட்டணிக்குள்ள கூட போலியே சார். இப்ப நேற்றைக்கு ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க தாவேகா தலைமையில. அதுல விசிக கலந்துக்கிறாங்க, IUML, காங்கிரஸ், மதிமுக எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அழைப்பு விடுத்தும் கூட CPI, CPM 2 பேருமே போய் கலந்துக்க மாட்டாங்க. எப்பவுமே கலந்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஜோதிபாஸ் அவர்களுக்கு பிரதமர் பதவியை கொடுத்த போதே அவர்கள் நிராகரித்தவர்கள். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அமைச்சரவையில் அப்பொழுது UPAல அவங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். என்னுடைய நினைவு சரி என்றால் 60 MPக்களுக்கு மேல இருந்தாங்க. அவர்கள் எந்த அமைச்சரவை கேட்டிருந்தாலும் கிடைச்சிருக்கும் யூனியன் கவர்மெண்ட்ல. அவங்க அதை கேட்கல. ஆனா 2 சிக்கல் இருக்கு.
இங்கேயும் அவங்க இப்ப அமைச்சரவையில் இடம்பெறணும்னா பெறலாம், செய்ய மாட்டாங்க. அது பாராட்டுதலுக்குரிய செய்யல. அது அது பாராட்டுதலுக்குரியதா? பாராட்டுதலுக்குரியது. அது கேட்டு வாங்கல, கூட்டணியிலயும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. விமர்சனம் அப்படிங்கறத 2 தரப்பு மேலயும் வைக்கிறாங்க. தாவேகா மீது விமர்சனம் இருந்தாலும் வைக்கிறாங்க, திமுக மீதும் வைக்கிறாங்க. இது சரியான ஒரு அரசியல் தானே? நல்ல நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. ஒரு நிமிஷம் பதில் கொடுக்க அனுமதிச்சீங்கன்னா சரியா சொல்லிடலாம். இந்த அவருடைய பண்பு, இந்த தன்மை, இந்த அரசியல் நிலைப்பாடு போற்றுதலுக்குரியதா? ஆம், போற்றுதலுக்குரியது, சந்தேகத்திற்கு மாற்றுக்கிறது இல்ல. இப்ப 6 எம்எல்ஏக்கள் அஇஅதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைக்கிறார். அதை குறித்து ஐயா பே. சண்முகம் அவர்கள் சொன்ன கருத்து என்ன? உங்ககிட்ட இருக்குதா? அந்த அது இருக்குதா? பாத்தீங்களா? என்ன சொல்லியிருக்கார் சொல்லுங்க. தானாக ஒரு கட்சியிலிருந்து விலகி மற்றொரு கட்சியில் சேருவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான ஒரு விஷயம், தவறல்ல. ரைட், சரிங்களா? இப்ப தானா விரும்பி அதிமுக எம்எல்ஏக்கள் எங்க போறாங்களாம்? தாவேகாவுக்கு போறாங்களாம். யார் சொல்றா? ஐயா சண்முகம் சொல்றாரு. சரி, ஒரு எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ பேரம் பேசியதாக, திமுக பேரம் பேசியதாக தாவேகா ஒரு குற்றச்சாட்டு சொல்லுதுல, அது உண்மையா பொய்யா? யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா சண்முகம் ஐயா முடிவு பண்ணிட்டாரு. இதை வைத்துத்தான் ஸ்டாலின் 6 மாதத்தில் இந்த அரசு கவிழும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரா? அவர்களால் பதவியில் இல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் ஆட்சி அதிகார பூனை குட்டியை கடிக்கிறதுக்கும் எலியை கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. எங்களுக்கு தெரியாது. நீங்க தாவேகாவை எப்படி கடிக்கிறீங்க, திமுக எப்படி கடிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு. பூனை தன் குட்டியை கடிப்பது போல ஐயா பே. சண்முகம் தாவேகாவை விமர்சிக்கிறார், எலியை கடிப்பது போல திமுக விமர்சிக்கிறார். சரியா? மேலோட்டமா பார்க்கும்போது ஆஹா, ஐயா தோழர் காம்ரேட் சண்முகம் 2 பக்கமும் விமர்சனங்களை வைக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் கவனமா கவனிச்சீங்கன்னா, நான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு கூட வார்த்தையை பயன்படுத்தல. காம்ரேட் சண்முகம் அவர்களை மட்டும்தான் நான் விமர்சிக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே மற்ற தோழர்கள், குறிப்பாக மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் பாலபாரதி அவர்கள், தோழர் கனகராஜ் அவர்கள், அவர்களுக்கு கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கட்சி பொதுச் செயலாளர் மீது நான் விமர்சனம் வைத்தால் என்னை கூட அவர்கள் விமர்சிப்பார்கள். அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அந்த ஜனநாயக உரிமை எனக்கும் இருக்கு, அவர்களுக்கும் இருக்கு. அதுக்குள்ள போகிறோம்ல. ஆனா அவங்க தாவேகாவையும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். நியாயமா? கடுமையான அவங்க 2 பக்கமும் சரியான விமர்சன பார்வை வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். சரியா? ஆனா ஐயா சண்முகம் அவர்கள் அப்படி வைக்கவில்லை. தேர்தலுக்கு முன்பே அவர் திமுக எப்படி இங்க மாணிக்கம் தாகூர் பேசினாரோ, எப்படி இங்க ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி என்ன வேலையை செஞ்சாரோ அந்த வேலையை கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள ஐயா பே. சண்முகம் ஆரம்பித்து விட்டார். அது தேர்தலுக்கு முன்பே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனுடைய நிச்சயத்தை அவர் இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால நான் அந்த விமர்சனத்தை வச்சேனே தவிர, திருப்பி சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தால் தான் அஇஅதிமுகவினர் வேக வேகமாக தன் கட்சியில சேர்க்கிறாரு விஜய். புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த 4 எம்எல்ஏக்கள் நாளைக்கு எப்ப வேணாலும் நம்முடைய நிலைப்பாட்டை, தாவேகா நிலைப்பாடு கொஞ்சம் மாறிச்சுன்னா அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க. அப்ப ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்படும். அதற்குள் நாம ஒரு 6, 8, 10 எம்எல்ஏக்களை நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வேகமா தன் பக்கம் எம்எல்ஏக்களை சேர்க்கிற வேலையை செய்யறாரு. சரியா? நீங்க எந்த இடத்திலும் அவர் இதுவரை பாஜகவை, பிஜேபியை, மோடியை கடுமையாக விமர்சிக்கவே இல்லை. கவனிக்கணும். நீங்க பாசிச பாஜக என்று சொல்லக்கூடிய திமுகவும் பாசிசமாவது பாயாசமாவது என்று டைல்யூட் பண்ண தாவேகாவும் ஒன்னா? மோடியை மிக கடுமையாக தீவிரமாக எதிர்த்த ஸ்டாலினும் மோடி என்ற பெயரை சொல்லவே அஞ்சி நடுங்கும் ஜோசப் விஜயும் ஒன்றா? என்னங்க நாட்டுல என்னங்க நடக்குது? சரியா? அதனால கடந்த 5 ஆண்டுகளில் திமுக எதையெல்லாம் பாஜகவிற்கு எதிராக எவ்வளவு வீரியத்தோடு சண்டை போட்டது, எப்படி துணிச்சலோடு நின்றது அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு விஜய் அந்த மாதிரி பேச சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு பேச மாட்டாரு. அப்படி ஒருவேளை நாளை பாஜக எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதரவாக விஜய் நகருவாரே என்று சொன்னால் கண்டிப்பா நகருவார். டிபேட்ல இந்த பேட்டியை பத்திரமா எடுத்து வச்சுங்க. கண்டிப்பா நகருவார். அன்றைக்கு இடதுசாரிகள் தங்கள் ஆதரவை திரும்ப பெற்றாலும் இந்த அரசு கவிழாது என்ற சூழலை அவர் உருவாக்கி வைத்துக் கொண்டு அதை நோக்கி நகருவார். அப்ப அதை முன்கணித்து இப்பொழுதே இவர் அந்த திசை வழிப்போக்கில் நகரக்கூடியவர்,
இவர் ஒன்றும் அப்படி பாஜக எதிர்ப்பில் தீவிரமானவர் இல்லை என்பதை முன்கணித்து தாவேகாவை கடும் விமர்சன பார்வையோடு அணுகுவது சரியான அரசியலாக இருக்குமா, அல்லது அவருக்கு தேவையான இந்த பெரும்பான்மைக்கு தேவையான இன்னொரு 6, 8, 10 எம்எல்ஏக்கள் அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம் அவரை தாங்கி பிடித்து கொண்டு அவரு அது கிடைச்சதுக்கு பிறகு நாம வெளியில வந்து பயனில்லை, அவன் வந்து பயனில்லை. எனவே இது ஒரு ஒரு வித்தியாசமான சூழல்ல நிக்குது. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இந்த 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக எல்லா தலைவர்களுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஸ்டாலின் பயன்படுத்துகிறார், அவருக்கு வெற்றியை தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார். இப்ப ராகுல் காந்தி சொன்னார், நான் உங்களுக்கு எடுத்து சொல்லட்டுமா, ஓராண்டில் மோடி அரசு கவிழும், மோடி ஓராண்டு கூட பிரதமராக நீடிக்க மாட்டார் ராகுல் காந்தி. இப்ப ராகுல் காந்திக்கு என்ன பிரச்சனை? ராகுல் காந்தி அப்ப வந்து குதிரை பேரம் செய்ய போறாருன்னு அர்த்தமா? எல்லாருமே சொல்லுறதுதாங்க இது. கர்நாடகாவில காங்கிரஸ் அரசு நீடிக்காது, பாஜக சொல்லுது. என்னன்னு சொல்லுவீங்க அத? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்ட போது டிடி தினகரன் அப்பப்ப சொல்லுவாரு, இந்த அரசு நீடிக்காது, பாக்குறீங்களா, சீக்கிரம் கவிழ்ந்துரும். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். உடனே இது பார்த்தீர்களா, இவர் என்ன, மக்கள் இந்த அரசை சீக்கிரம் வீட்டிற்கு தூக்கி எறிவார்கள், வீசி எறிவார்கள் என்பது ஜெயலலிதா கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா பார்க்க தெரியாத பொலிட்டீஷியன்ஸ் அவங்க வந்து இதை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஏற்புடையதல்ல. ஓகே சார், அப்ப ஆட்சி 6 மாதம் தாங்குமா, இல்லை அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நீடிக்குமா, யார் சொன்னது நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி சார்.